ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னாக்கா ரிவெஞ்ச் ஆஃப் தி ரீபார்ன் ஆக்ட்ரஸ். ஒன்லைன் என்னன்னாக்கா ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்லேயே செத்துருவாங்க. ஆனால் அவங்க பண்ண தப்புலாம் பேர் வாங்கிட்டு தான் செத்துருப்பாங்க. அவங்களால லாஸ்ட் வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அவங்க இறக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கும் அது வந்து அவங்க ஃபியான்சி பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபியான்சி ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவி. இப்போ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஓடி வராங்களா, இவங்க வந்து ஹீரோயின். இவங்க வந்து இதில் ஒரு ஆக்ட்ரஸ். அவங்கள வந்து காரில் ஒருத்தன் துரத்திட்டு வராங்களா, இவங்க வந்து அவங்களோட ஃபியான்சி. அவங்க காரில் வந்த வேகத்துக்கு ஹீரோயினை ஒரே இடிச்ச வேகத்துக்கு ஹீரோயின் எங்கேயோ போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் காரை விட்டு இறங்கி அவங்க பக்கத்தில் போய் மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு. அதனால அப்போ ஒரு வேலை தலைவலி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பிளாக் ஆகி ஹீரோயின் ஃபியூனரில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க பெஸ்ட் ஆக்டர் ஷின்வான் இன் டிப்ரெஸ் தாங்க முடியாம கார்லேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஃபியான்சி காமிக்கிறாங்க. ஃபியான்சி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லாமல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு தெரியல. அவங்க ஞாபகம் ஷிங்வா என்டர்டைன்மெண்ட்டை நான் தான் பார்த்துக்க போகிறேன். அவங்க என்னதான் இறந்துட்டாலும் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தாக்கா ஃபியான்சி பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும். இதெல்லாம் கேட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஃபியான்சி போய் ஹக் பண்ணுவாங்க. பார்த்தாக்கா ஹீரோயினை பார்த்த மாதிரி அவங்க என்னக்கா யார் எழுதா இதெல்லாம் ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட போட்டோவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தாக்கா திடீர்னு ஹீரோயின் தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கை கால்லாம் ஷிவரிங்காக இருக்குது. பக்கத்தில் ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரரை தொடுறாங்க. தொட்ட உடனே அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. தலையில் கை வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நல்லா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து காரை மறைச்சு காரில் இருக்கிற ஹீரோனை வெளில கூட்டு வந்து அவங்க வாயில் ஏதோ மருந்து மாதிரி ஊத்துறாங்க. அந்த குரூப்லேயே ஒருத்தன் லீடர் பாஸ் இருக்கான். அவன் கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்தோடனே ஹீரோயின் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சு அவனை அடிச்சிடுறாங்க. அடிச்சோடனே அவன் கையில் வச்சிருக்க கத்தி வந்து ஹீரோயின் கையில் ஒரு கோடு போட்டுருது. பக்கத்தில் இருக்கவங்களும் அந்த பாஸ் தான் பார்க்குறாங்க. என்ன பாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர ஹீரோனை கண்டுக்கல. இதுதான் டைம்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஃபியான்சிக்கு கால் பண்ணிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஃபியான்சியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஃபியூனரில் ஒருத்தங்க அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துருப்பாங்களா, அவங்களுக்கும் ஃபியான்சிக்கும் அஃபேர்டு போல இருக்கு. இதை வந்து ஹீரோயின் இப்போ கண்ணுக்கு நிறையவே பார்த்துட்டாங்க. அதனால எதுக்காக இது மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபியான்சியை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் ஃபியான்சி சொல்கிறாங்க உன்னை சாவடிக்க நான் ஆள் அனுப்பினேன், அவனுங்க கிட்ட தப்பிச்சுட்டு யார் சாவடிக்க சொன்னானுங்களோ அவனுங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும். அதனால அவங்களும் வெளில குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. பின்னாடியே அவனும் காரில் துரத்திட்டு வருவான். காரில் வந்த வேகத்துக்கு ஹீரோயினை இடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி செத்தாங்கன்றதை சொல்கிறானாக்கா, டிப்ரெஸ் தாங்க முடியாமல் விஷம் குடிச்சிட்டு அவங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரியும் நம்ம ரீபார்ன் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தாக்கா பின்னாடி வந்து ஃபியான்சி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வருவான். அவ்வளோதான் அவங்களுக்கு கல் இல்லை, இப்போ என்ன புது கதையில வந்திருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இது மாதிரி நாளைக்கு உனக்கு ப்ரெஸ் மீட் இருக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனா பயந்துக்கிட்டே என்ன ப்ரெஸ் மீட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ நர்வஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு, நீ நடிச்ச மூவி ஹிட் ஆனதுனால நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கு அதை கூட மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஃபியான்சி வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. ஹீரோயின் வந்து பயந்த மாதிரியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்பன்னு பார்த்தாக்கா ஜியா உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அப்புறம் சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கண்ணாடி பார்த்து சொல்றாங்க, நம்ம அவனை அவாய்ட் பண்ணனா கண்டிப்பா அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யாருக்கோ ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணி அவங்க ஜியாவையும் ஃபியான்சி தான் காமிக்கிறாங்க. ஃபியான்சி வந்து ஜியா கிட்ட கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஜியாவும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஃபியான்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஃபியான்சி அட்டன்லாம் பண்ணல, இவங்களும் சும்மாலாம் இல்லை, விடாத ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபியான்சி ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்லஸை மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஃபியான்சி சொல்றாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது வந்து உங்க நெக்லஸ் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனி சரி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்கன்னு பார்த்தாக்கா ஃபியான்சி ரூம் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்ககிட்டயே ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை போட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம் கிட்ட போயிட்டாங்க. பார்த்தா அந்த இடமே ரொம்ப சைலண்டா இருக்கும். அவங்க நடந்து வர சத்தம் வந்து ஃபியான்சிக்கு கேட்டுது. அதனால சியா வந்து தண்ணிக்குள்ளேயே ஒல்லி வச்சிடுறாங்க. ஃபியான்சியை பொறுத்த வரைக்கும் ரூம் சர்வீஸ் தான் யாரோ வந்து ரூமை செக் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோனி பாத்ரூம் கதை திறந்து எட்டி கொடுத்ததா ஒரு பயந்துருவாரு. பயந்துட்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சும்மா நார்மலாக தான் கேட்பாங்க. அதுக்கு என் நெக்லஸ் இங்கே விட்டு போயிட்டேன்ல அதை வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை உங்க நெக்லஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு காரணம் உன்னை பார்க்க வர்றதுக்கு, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபியான்சி வந்து சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயினை வெளில துரத்துலேயே தான் இருப்பாங்க. ஹீரோனுக்கும் தெரியும் அங்கே தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்புறம் ஹீரோயினி வெளில வந்துடுறாங்க. நீ எவ்வளோ நடிக்கிற நடி நாளைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் சீமா தண்ணிக்குள்ள இருந்து ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சிட்டு நான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டேன், நாளைக்கு ப்ரெஸ் மீட்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஃபியான்சி கிட்ட சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் தான் காமிக்கிறாங்க. ஏற்கனவே சியாவும் ஃபியான்சி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்தோடனே ஃபியான்சி பக்கத்தில் தான் போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே யாருமே கவனிக்காத நேரத்தில் ஹீரோயின் கூட ஹீரோனோட செக்ரட்டரி வந்திருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து ஸ்க்ரீனோட அட்டாச் இருக்க லேப்டாப்பில் வந்து இந்த பென்ட்ரைவை செட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் போய் ஸ்க்ரீன் அட்டாச் இருக்க லேப்டாப்பை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஏற்கனவே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவ் எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு இவங்களோட பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ப்ரெஸ் மீடியா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மூவி வந்து ஹிட் ஆனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா நார்மலாக ரேண்டமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் 2 பேர் ஃபியான்சி, நாங்கள்
நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதும் அவங்களுக்கு பார்த்தா முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. என்னன்னாக்கா பின்னாடி இருந்து ஒருத்தவங்க கொடுக்குன்னு ஓடி வந்து ஹீரோயின் மேலே தண்ணி ஊற்றிடுவான். தண்ணி ஊற்றிட்டு இவங்க வந்து என்னதான் லவ் பண்ணாங்க, இப்போ என்னை ஏமாத்திட்டு இவனை கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னது ஃபியான்சி சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து இவன் ஒரு பைத்தியக்காரன், யாருன்னா பாடி கார்ட்ஸ் இருந்தால் அவனை வந்து இட்டு போங்க, அவன் பைத்தியம் மட்டும் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்க்ரீனை காமிப்பாங்க. பார்த்தாக்கா அந்த 2-3 ஃபோட்டோ வரும் ஹீரோனா அவனை சிரிச்சிட்டு இருக்க மாதிரி. அதை பார்த்துட்டு ப்ரெஸ் மீடியாலாம் கேட்பாங்க, இது மாதிரி வந்து யார் அவங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த இடத்துல ஃபியான்சி ஹீரோயின் கையை விட்டு அவங்களும் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க நடந்து வரத ஹீரோனையும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எங்கேயோ நின்றுட்டு இருந்த ஃபியான்சியோட கையை பிடிச்சி இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல நிற்க வச்சிடறாங்க. நிற்க வச்ச உடனே பார்த்தாக்கா ஹீரோயின் மேலே ஊற்ற வேண்டிய தண்ணி ஃபியான்சி மேலே ஊற்றிடுது. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அதாவது தண்ணியை மாற்றி ஊற்றிட்டாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, யாரோ நின்றுட்டு இருந்தவன் என்னடா வந்து தண்ணி ஊற்றுறான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தது வந்து இது மாதிரி இவங்க என்னை லவ் பண்ணாங்க, இப்போ என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சேம் டைலாக் சொல்லுவாங்க. சொன்ன உடனே பார்த்தாக்கா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தலையை மட்டும் ஆட்டுவாங்க. அவன் கையில் ஒரு ரிமோட் வச்சிருப்பான். அந்த ரிமோட்டை வச்சு ஸ்க்ரீன் முன்னாடி காமிக்கிறான். பார்த்தாக்கா வந்து ஹீரோனே அவனை சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ வரும்னு பார்த்தாக்கா ஃபியான்சியும் சியாவும் ஹோட்டல் ரூம் முன்னாடி ஹக் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த ஃபோட்டோ வந்துடும். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ப்ரெஸ் மீடியாலாம் ஃபியான்சியை சுற்றி வளைச்சிருவாங்க. ஹீரோனே கேட்பாங்க, நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, என்ன இந்த ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினி வந்து இவனை மட்டும் மாட்டி விட்டா எப்படி, சியாவே மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே வந்து சியா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. ப்ரெஸ் மீடியாலாம் சியா கிட்ட போய் நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்டு தானே சொல்கிறீங்க, என்ன ஃபோட்டோ இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனே அழுத மாதிரியே வெளில போவாங்க. ஃபியான்சி பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி அவங்க மனசுக்குள்ளே இதெல்லாம் பிகினிங் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போவாங்க. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தாக்கா சியா ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி டேரக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டேரக்டர் வந்து இல்லையே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. போன வாட்டி சியாக்கு கொடுத்த கேரக்டர் ஹீரோனுக்கு கொடுத்த கேரக்டர் சியாக்கும் கொடுத்துருப்பாங்க. ஹீரோனியை சியா வேணும்னே அடிச்சுட்டு டேரக்டர் தான் அடிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. டேரக்டர் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சான்ஸ் இன்னொரு வாட்டி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் சப்புன்னு ஒரு அரைகிறாங்க. கடைசியில் பார்த்தாக்கா அது சரியாகவே வரல அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்லிடுறாங்க. இன்னொரு வாட்டி சப்புன்னு அரைகிறாங்க. இந்த வாட்டி உங்கள் ஃபேஸே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனி இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, இந்த வாட்டி என்னோட பெஸ்ட்டை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாட்டி கரெக்டாக அடிச்சிட்டாங்க போல இருக்கு. கீழே விழுந்துட்டாங்க சியா. அதனால ஹீரோயின் கை கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ஏஞ்சி நிற்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இதே மாதிரி ஆக்ட் பண்ணினா கண்டிப்பாக நீ நல்ல ஆக்ட்ரஸாக ஆவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ காஃபி ஷாப்பில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சியாவுக்கு தெரிஞ்சிச்சு ஹீரோயின் வேணும் தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயினை பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க, இது மாதிரி எதுக்காக நீ அடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஆக்டிங், அதனால தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் சியா கரெக்டாக கேட்டுருவாங்க, எனக்கும் ஃபியான்சிக்கு அஃபேர்டுன்றதுனால தானே இந்த மாதிரி அடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருக்கு சண்டையே வந்துடும். பக்கத்தில் ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கும். அது சியா எடுக்கலான்னு போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் எடுத்து சியா மேலே ஊற்றிடுவாங்க. சியாக்கு கோவம் வந்து சியா ஹீரோனை துரத்திட்டே போவாங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோ வந்துருவாங்க. இவங்க தான் அந்த ட்ராமாவோட ஹீரோ. பின்னாடி ஹீரோயின் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ சொல்லுவாங்க, உங்க மேலே எனக்கு மரியாதை இருக்கு, இங்கே இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சியா பார்த்து சொல்லுவாங்க. சியாவும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல், இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஃபியான்சியும் வந்திருக்காங்க. ஆனால் ஃபியான்சியும் சியாவும் இருக்கிற இடம் பார்த்தாக்கா வேற எங்கேயோ ட்ரெஸ்ஸிங் ரூம் கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சியாவும் ஃபியான்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபியான்சிக்கு அது போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. சியாவும் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கிறதுனால சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக சியாவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் போயிட்டாங்க. ஹீரோனியும் அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டே வருவாங்க அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட. அதனால வந்து அந்த வாய்ஸ் வந்து ஃபியான்சிக்கு கேட்டுரும். அதனால சியாவை அதுக்குள்ளே ஒளிய வச்சுட்டு இவர் வெளில வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போகிறதுக்காக தான் இருப்பாங்க. ஃபியான்சி ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இந்த ஏர் கண்டிஷன் சரியாவே கிடையாது, அதனால இதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதில் பாயிண்ட் எதுவுமே வைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டு அவங்க பேருந்து போய் ஃபிட்டிங் ரூம் வாசலில் போய் உட்காந்துருவாங்க. ஃபியான்சிக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாது. தண்ணி வேணுமா உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபியான்சி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட காலை அவங்களே அழுத்திட்டு இருப்பாங்க. கால் வலிக்குது ஹீல்ஸ் போட்டதுனால அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபியான்சியை காலையும் அழுத்தி விட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க தூக்கம் வர மாதிரி பண்ணுவாங்க. அதனால வந்து தூக்கம் வருது அவங்களுக்கு, அங்கே இருக்கு ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எஞ்சி வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபியான்சி சியாவை வெளில விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது ஹீரோயின் போட்ட வேலை போல இருக்குது. ஹீரோயின் பார்த்தாக்கா முன்னாடி நடந்து போய் யார்கிட்டயே ஃபோன் வாங்குறாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்துருப்பாங்க போல இருக்கு இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாத்தையும். இப்போ ஹீரோயின் எங்கே போகிறாங்க, அங்கே பார்த்தா நிறைய பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ஹீரோயினை நிறுத்தி இது மாதிரி இன்னைக்கு எங்கள் பாஸ் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லைனா அவங்க பாஸ் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த பாஸ் வேறு யாருமே கிடையாது, ஹீரோ தான் போல இருக்கு. ஹீரோவும் அவங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடி கார்ட்ஸும் விட்டுறாங்க. அது ஸ்விம்மிங் பூல் தான் போல இருக்கு. ஹீரோனி யோசிச்சிட்டே போகிறாங்க, பாஸ் லைஃப்பில் அவன் இன்னைக்கு தான் செத்தான், அவனை இன்னைக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, இது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு போய் நீ ஸ்விம்மிங் பூலில் குளிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவை அதை கேட்டு என்ன என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ஸ்விம்மிங் பூலில் முழுகி சாவ போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட ஹீரோ வந்து இதெல்லாம் எவனாவது புயலை பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அதை கேட்ட ஹீரோனி வந்து இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் கண்டுக்காமல் அவன் பாட்டு
பரபரன்னு போய் ஸ்விம்மிங் ஃபுல்லாக குதிச்சிடுறான். ஃபர்ஸ்ட் அவன் நல்லா நார்மலாக தான் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலில் எங்கேயோ இடிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதனால அவங்களால ஸ்விம்மிங்கே பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சுது. அதனால அவங்களும் உள்ள போய் குதிச்சு காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் சொல்கிறாங்க, சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதை ப்ரெஸ் மீடியா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இப்போ ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேண்டமாக தான் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் இன்வைட் பண்ண உடனே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா பின்னாடி உள்ள ஸ்க்ரீனில் பார்த்தா வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு பார்த்தாக்கா ஃபியான்சியும் சியாவும் ஃபிட்டிங் ரூம்ல போயிருப்பாங்களா, அந்த வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சியா குடுக்குன்னு ஓடுறாங்க. ஃபியான்சியே சொல்றாங்க இது மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிறதே நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆனால் ஹீரோயின் நம்பவே இல்லை. ஏன்னா அந்த வீடியோ எடுத்ததே ஹீரோயின் தான். ப்ரெஸ் மீடியாவை கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஃபியான்சி கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் ஃபியான்சியை கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டாங்க. அண்ணாண்ட சைடில் வந்து ஹீரோ கையை பிடிச்சிப்பாங்க. வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுவாங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.